சார் நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜயனுடைய பேச்சு. ஆமா, மைக்க பிடிச்ச உடனே வெறும் இந்த வாட்ஸ்அப்ல வந்து தான் பார்த்தேன். வாட்ஸ்அப்ல வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. ஓரளவு முழுமையாவே தான் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். கதறல் சத்தம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆரம்பித்து அவர் வந்து மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்ட்டு பேசியதிலிருந்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியதிலிருந்து, இங்கே நடப்பது பாசிச ஆட்சி தான் அப்படிங்கிற வரை நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் சார். இங்கே மன்னராட்சி நடக்கிறது அப்படின்ட்டு அவர் பேசியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, இங்கே நடப்பது பாசிச ஆட்சி தான் அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வரக்கூடியதை திரு விஜய் பேசியிருக்காரா, இல்லை நிஜமாலுமே ஒரு அரசியல் தலைவராக ஒரு புரிதலோடு தான் அவருடைய இந்த பொதுக்குழு பேச்சு அப்படிங்கிறது இருந்ததா? வணக்கம் அரவிந்த். நீங்க வந்து தாவேகானுடைய தலைவர் திரு விஜய் அவர்களின் பேச்சு வந்து டெஃபினட்டா ஒரு போல்டு அண்ட் கரேஜியஸ் பேச்சு தான். ஓகே. ஏன்னா ஒரு நடிகரா இருந்து கொண்டு இன்னும் ஓராண்டு காலம் இருக்க போகின்ற ஆட்சியில் இருக்க போகின்ற திமுக அரசை பார்த்து இவ்வளோ தைரியமா பேசுவது பாராட்டுக்குரியது. ஆனா நீங்க வந்து தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா விதமான வஞ்சனைகளும் செய்து கொண்டு வருகின்றது என்பது எஸ்டாப்ளிஷ் ட்ரூத். என்னதான் அவங்க சொன்னாலும் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம், தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, டீலிமிட்டேஷன், இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். நீங்க அதெல்லாம் பேசணும். ஒண்ணு, சரி, விஜயினுடைய பொலிட்டிக்கல் growth வந்து எப்படி இருக்கும்னா, he has to oppose both BJP at the center and the ruling DMK at the state. அப்படி அப்போஸ் பண்ணி அவரு ஈக்குவலா அதை அப்போஸ் பண்ணாதான் அவருடைய ஸ்டாண்ட் தெரியும். திமுகவை எதிர்ப்பது சரி, தப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே வந்து ஆளுகின்ற கட்சி எதிர்த்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியும். அதுதான் அன்ரிட்டன் ஆர் ரிட்டன் ரூல். அதை வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவர் வந்து எதை பத்தி எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடு சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் ஸ்பீச் தான். ஏன்னா அவர் வந்து நிறைய விஷயம் வந்து அவர் வந்து பிளேயிங் டு இஸ் ஃபேன்ஸ் அண்ட் இஸ் கட்சி தொண்டர்கள் தான். அது தப்பு கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிக்கிறவங்களும் அவங்களுடைய கட்சியினரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவருக்கு நல்ல ஒரு எந்தூசியாசம் கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா இப்படிதான் பேசணும். ஆனா என்னுடைய ஒரே கன்சர்ன் என்ன, விஜய் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, அப்புறமா ஒரு மீட்டிங் நடத்துறாரு, முதல்ல ஒரு மீட்டிங் நடத்துறாரு, அப்புறம் ஒரு வருஷம் கட்சி ஒரு மீட்டிங் நடத்துறாரு, 1.25 வருஷம் கட்சி ஒரு பொதுக்குழு நடத்துறாரு. சரி, பாலிடிக்ஸ் எப்படின்னா 24/7 365 டேஸ் மக்களோடு களத்தில் மக்கள் பிரச்சனைக்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவருக்கு தான் டிராக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு தான் ஆதரவு கிடைக்கும். நான் வந்து உடனே ஆட்சிக்கு வந்துருவாங்க. see we are in a digital era, social media influence இருக்குது ஒரு 5% மேக்ஸிமம். பட் 90% வந்து பிசிக்கலா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து தான் மக்கள் மன்றத்துல நீங்க வந்து கால் ஊன்ற முடியும். இதே தப்ப தான் பிஜேபி செய்யறாங்க, அதே தப்ப தான் விஜய் செய்யறாரு. அதாவது எந்த கேமரா பார்த்தாலும், டிவியை பார்த்தாலும், மைக்கை பார்த்தாலும், சோசியல் மீடியால பார்த்தாலும், இங்க இந்த எஸ்பியா இருந்து ரிசைன் பண்ணிட்டு மாநில தலைவரா ஒரு 10 மாசத்துலயே தலைவரா போட்டாங்களே, அவர் பேர் கூட அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த மைக்கை பார்த்த உடனே அவர் வாய்க்கு வந்தபடி சகட்டு மேனிக்கு பேசிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு சோசியல் மீடியால ஒரு பிளாஸ்ட் கிடைக்கும். பட் அதை சிந்தித்து பாருங்க, தமிழர்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் லிட்ரஸி ரேட் அதிகம், 80 to 90% லிட்ரஸி ரேட். நம்மலாம் வந்து சிந்திக்கக்கூடிய மக்கள். இதே நீங்க யூபிலயோ, குஜராத்லயோ, பீகார்லயோ, ஹரியானாலயோ இல்லைன்னா சத்தீஸ்கர்லயோ பேசுனீங்கன்னா
உங்களுக்கு வந்து மக்கள் அங்க யோசிக்கிற திறன் கம்மி. ஏன்னா ஐ அம் டாக்கிங் அபௌட் மெஜாரிட்டி பீப்புள், பிகாஸ் லிட்ரஸி ரேட் கம்மி. சோ இங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், பட் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட். ரெண்டாவது, விஜயின் வளர்ச்சி வந்து அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ரசிகர்களை நம்பிதான் அவருடைய வளர்ச்சி இருக்கின்றது, மாற்று கருத்தே இல்ல. ஆனால் அவர் ஆட்சிக்கு வருவாரு, தனியா வந்து ஜெயிப்பாரு, அந்த காலம் வேற. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கணக்கு கேட்டுதான் எம்ஜிஆர் வந்தாருன்னு. அப்போ வந்து வெறும் உங்களுக்கு ஒரு 2-3 பேப்பர் தான் இருந்துச்சு, டீ கடையில தான் பேசுறது தான் அரசியல், மற்றபடி எந்த விதமான தொலைக்காட்சி கிடையாது, உங்களுக்கு பிரிண்ட் மீடியால வர செய்தி தான். அந்த நேரத்துல மாஸ் மீடியா வந்து சினிமா. சோ சினிமால வந்து எம்ஜிஆர் கோலோச்சி நிற்கும் போது, அவர் வெளியில வந்து கேட்கும் போது அவருக்கு அந்த வரவேற்பு இருந்துச்சு, ஆதரவு இருந்துச்சு. பட் இப்போ வந்து விஜய் மாதிரி ஒரு 10 ஹீரோஸ் இருக்காங்க அவருடைய ரேங்கிங்ல. மேபி அவர் வந்து ரேங்க் 1ல இருக்கலாம், 2, 3, 4 ஒரு 10 பேர் இருக்காங்க பேர் சொல்ற மாதிரி. சோ நீங்க வந்து அந்த எம்ஜிஆரை குறிப்பிடுவது, எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுவது, அம்மையார் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது, ஈவன் விஜயகாந்த் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இன்ஃபேக்ட் இஸ் வெரி பாப்புலர் அமங் தி சதர்ன் ஸ்டேட்ஸ் ஓவரால். ஆனா அப்படி இருந்தாலும் கருப்பு எம்ஜிஆர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் அவருக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. சோ தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு வித்தியாசமான அரசியல். இதுல வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய பேஸ், ஓட் பேஸ். இவங்க திமுகவும் அதிமுகவும், திமுக ஆரம்பிக்கும் போது 25-30% ஆரம்பிப்பாங்க, அதிமுக 20-25% ஆரம்பிப்பாங்க. விஜய் வந்து பர்சன்டேஜ் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சோ அவர் வந்து 25 வரதுக்குள்ள அவங்க 40 போயிருப்பாங்க, 35 போயிருப்பாங்க, 50 போயிருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு, கூட்டணி வான்னு. கூட்டணி யாரு வருவாங்க? ரொம்ப ஓட் ஷேர் கம்மியா இருக்கவங்க தான் அவங்க கூட சேர முடியும். எல்லாருமே இப்ப வந்து தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கட்சி இப்ப நாளைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கல், உடனே நீங்க என்ன கேள்வி கேட்டது, நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னா என்ன சொல்லி ஆரம்பிப்பேன்? நான் தான் அடுத்த முதல்வர், என் கூட நம்பி வரவங்க வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ தட் இஸ் த மைண்ட் செட். இப்ப சீமான் முதல்வர், விஜய் முதல்வர், எடப்பாடி முதல்வர், அடுத்த முதல்வர் உதயநிதி, இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர், டிடிவி முதல்வர், ஜான் பாண்டியன், எல்லாரும், திருமாவளவன் முதல்வர். சோ இவங்க எல்லா தலைவர்களும் முதல்வர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த பதவியை நோக்கி தான். சோ அப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை பேர் உங்களை அகாமடேட் பண்ணுவாங்க? சோ இந்த பாஜக தமிழ்நாட்டுல நான் எங்க கட்சி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் போது முதல்வர்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் வந்து, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ வந்து புத்தி இல்லாத இல்ல. எவரிபடி இஸ் இன்டெலிஜென்ட். சோ விஜயோட வளர்ச்சி அவருடைய ஃபேன்ஸை நம்பிதான் இருக்குது, தப்பு கிடையாது. அவருடைய ரசிகர்களையும் அவருடைய கட்சி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதும் குற்றம் கிடையாது. பட் என்னன்னா, பேசும்போது மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், அரசியலே தெரியாதவர்கள், இவர் பேசினார்னா நாங்க எல்லாரும் அப்படியே வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்க வந்து தாம்பூல தட்டு வச்சு தங்கத்தட்டுல ஏந்திக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. அதான் இதுல வந்து முக்கியமான அண்டர்லைன் விஷயம். மக்கள் ரொம்ப புத்திசாலி. நம்மளோட இப்ப நீங்க சத்தியம் டிவில நம்ம பேசும்போது 2 செகண்ட் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசுவதை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க சோசியல் மீடியா தமிழர்கள். தமிழங்கிட்ட தான் அந்த ஹியூமர் சென்ஸ் அதிகம். ஓகே சார், விஜயனுடைய பேச்சுக்கு எப்பவுமே வந்து திமுக பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாது. ஆனா இந்த முறை அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ண தொடங்கி இருக்காங்க. எங்கே ஒரு சின்ன ஷேக் ஏற்பட்டிருக்கா சார் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தால்? தாவேக ஏற்படுத்தி இருக்கா? இல்ல, நீங்க வந்து விஜயோட பேச்சு வந்து டெஃபினட்டா அவங்க கட்சியின் தொண்டர்கள், அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு பேச்சு. அது டெஃபினட்டா அவங்க கட்சியினருக்கு ஒரு ஷேக்கை கொடுத்துருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் சோகமா இருந்த போய் இப்போ நல்லா ஒரு உற்சாகமா இருக்காங்க, அவங்க தான் ஷேக் ஆயிருப்பாங்க. திமுகவை பொறுத்தவரை 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவருடைய அரசியல் கட்டமைப்பு மிகவும் ஸ்ட்ராங். பொலிட்டிக்கல் அலையன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது. அது இல்லாம ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தாலும் பிஜேபியோட தவறான முடிவுகளாலும், பிஜேபி மத்தியில் ஆளும் பாஜக அரசின் தவறான செயல்பாடுகளாலும் திமுகக்கு 2026ல ஒரு வாய்ப்பை பிஜேபியை உருவாக்கி தர மாதிரி தான் தெரிகின்றது. ஏன்னா அதிமுகவை ஒன்றுபட விடாமல் தடுப்பது பாஜக தான் மறைமுகமா எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு எவிடன்ஸ் கேட்டீங்கன்னா என்கிட்ட கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்துல
எங்க அவங்க வந்து 3rd பிளேஸ் 4th பிளேஸ் இருக்காங்களோ இந்த அப்போசிஷன் பார்ட்டியை தே வில் ஈட் இன் டு தேர் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், அவங்கள எலிமினேட் பண்ணிட்டு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால வந்து உத்தவ் தாக்கரே ஷிண்டேவை பிரிச்சு ஷிண்டேவை கொண்டு வந்து இப்ப ஷிண்டே அட்ரஸ் எல்லாம் போயிட்டாரு. அதே மாதிரி தான் எல்லா மாநிலத்திலையும். ஸோ பாஜக தமிழ்நாட்டில் அவங்க வந்து ரொம்ப வேமெண்டா வேலை செய்யறதுக்கு காரணம் எதிர்கட்சியாவது வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்ன்றாங்க. அது 1 இயர் ஃப்ரம் நவ் நம்மளுக்கு தெரியல என்ன ஆகும்னு. இப்போ வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. பாலிடிக்ஸே வந்து இந்த கடைசி 1 மாசம் 2 மாசம் அந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் தான் சொல்ல முடியும். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைவதில் தவறு கிடையாது. ஆனா திமுக வந்து அப்படியே ஷேக் ஆயிட்டாங்க ஆடிட்டாங்கன்னு சொல்றதும் உண்மை கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா அவங்க எல்லா விதமான அரசியல்ல 4 ஆண்டு காலம் எல்லா ஆளுகின்ற கட்சிக்கு உண்டான அனைத்து எதிர்வினையும் இருந்தாலும் பாஜகவின் செயல்பாடால் அதை வந்து அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் மன்றத்தில் சரியான முறையில் அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமா ரீச் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் பண்றதுக்கு இப்ப எந்த கட்சியும் அவங்களுக்கு எதிரில் இல்ல. சோ அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் ஃபார் திமுக. இதை மீறி ஒரு வாய்ப்பு இப்ப விஜய் அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மைனஸ் பிஜேபி இஸ் a liability for any political party தமிழ்நாட்டை பொறுத்தவரை. பாஜக வந்து என்னதான் நாங்க வந்து இப்ப பல விதமான டிஸ்கைஸ்ல வந்தாலும் பாஜக தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க மக்கள். ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இஸ் வெரி பேட், பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்ட். அதனால அதிமுகவும் விஜயும் மற்ற கட்சிகள் பாமக மற்ற எந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்தா there is a chance. அவங்க வந்து கேக் வாக் கிடையாது. there is a chance அவங்க வந்து டிஃபீட் பண்றதுக்கு ஆளுகின்ற திமுகவை. இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் திமுக வந்து டெஃபினெட்லி அட்வான்டேஜ் திமுக தான் தேர்தல் வந்தா. ஆனா இப்பத்துல இருந்து ஓராண்டு காலம் இந்த பொலிட்டிக்கல் அலையன்சஸ் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது அப்பதான் நம்ம சொல்ல முடியும் எந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு. இன்னைக்கு ஒரு பேச்சினால திமுக ஆட்டம் கண்டுச்சுன்னு சொல்றது அது வந்து அரசியல் அறிவின்மை. அதுக்காக நம்ம எல்லாம் போய் பேசி முட்டு கொடுக்க முடியாது, சரியா வராது. ஓகே, தட் இஸ் நாட் ஃபேர் ஆல்சோ. ஓகே சார், ஓகே பேசலாம்.